நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். அரண் வலியுறுத்தல். சிறப்பீனும் செல்வமும் ஈனும் அறத்தினும் உங்கு ஆக்கம் எவனோ உயிர்க்கு. விளக்கம். அறம் சிறப்பையும் அளிக்கும் செல்வத்தையும் அளிக்கும். ஆகையால் உயிருக்கு அத்தகைய அறத்தை விட நன்மையானது வேறு யாது? வணக்கம். முன் மீடியா செய்திகளுக்காக உண்ணாமலை சம்பந்தம். இன்றைய முக்கிய செய்திகள். 2 வாரங்களுக்குள் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை. நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர். இனி விரிவான செய்திகள். தமிழக முதலமைச்சர் கூறியபடி வெள்ளை அறிக்கை தயார் செய்யப்பட்டு வருவதாகவும் 2 வாரங்களுக்குள் அந்த வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்றும் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் அதன் பிறகு விரைவில் கூட்டப்படும் என தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் புதுச்சேரி பேட்டி. புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் உள் விளையாட்டு அரங்கில் புதுச்சேரி கூடைப்பந்து சங்கம் சார்பில் 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகள் நிறைவு விழா இன்று இரவு நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கம் வழங்கி பாராட்டினர். ஆண்கள் பிரிவில் கர்நாடகா அணியும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் மணியம் சாம்பியன் பட்டம் வென்றனர். ஆண்கள் பிரிவில் 2ஆம் இடம் ஹரியானா, 3ஆம் இடம் ராஜஸ்தான், பெண்கள் பிரிவில் 2ஆம் இடம் கேரளம், 3ஆம் இடம் தமிழக அணியும் பிடித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரி நான் பிறந்த ஊர். இங்கு கூடைப்பந்து போட்டியில் பங்கேற்றுள்ளேன். இங்கு வந்தது பழைய நினைவுகளை அளித்துள்ளதாகவும் மேலும் அமைச்சராக பங்கேற்கும் முதல் விழாவாகவும் இது அமைந்துள்ளது என்றார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் கூறியதைப் போல தமிழக நிதிநிலை தொடர்பாக வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் இன்னும் 2 வாரத்தில் வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் என்றும் மேலும் திருத்திய பட்ஜெட் கூடிய விரைவில் தாக்கல் செய்யப்படும் என தெரிவித்தார். அப்போது முதல்வர் விஜயின் டெல்லி பயணம் வெற்றியா தோல்வியா என்று செய்தியாளர்கள் கேட்டதற்கு அது மரபு சீர்முறை சார்ந்தது. முதல் முறையாக அவர் தமிழகத்தின் முதல்வராகியுள்ளார். அதன் அடிப்படையில் பிரதமரை சந்தித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் தாவேகா போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அதை தலைமைதான் முடிவு செய்யும் என்றும் தெரிவித்தார். புதுச்சேரியில் போலீசாரை கண்டித்து 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஒன்று திரண்டு 3 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அடுத்த தொண்டமானத்தம் கிராமத்தை சேர்ந்தவர் சக்திவேல். இவரது வீட்டில் வேலை செய்வதற்காக அதே பகுதியை சேர்ந்த சீனிவாசன் என்பவரை சக்திவேல் கடந்த 23ஆம் தேதி கட்டுமான பணிக்காக அழைத்துள்ளார். சீனிவாசன் பணிக்கு வருவதற்கு மறுத்த நிலையில் அவரை வீட்டின் உரிமையாளர் வற்புறுத்தி பணிக்கு அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனிவாசன் வேலை செய்வதற்காக சாரம் கட்ட முயன்றுள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கி உடல் கருகிய நிலையில் தூக்கி வீசப்பட்டார். சம்பவம் அறிந்த அக்கம் பக்கத்தினர் சீனிவாசனை மீட்டு அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அப்பொழுது முதலுதவி பெற்ற அவர் மேல் சிகிச்சைக்காக ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்க மறுத்ததால் சென்னை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கடந்த 6 நாட்களுக்கு மேலாக சிகிச்சை பெற்று வந்த சீனிவாசன் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் சீனிவாசனை மின்சாரம் தாக்கி அன்றைய தினமே
வீட்டின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென உறவினர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். ஆனால் போலீசார் வீட்டின் உரிமையாளர் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த நிலையில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத போலீசாரை கண்டித்தும் வீட்டின் உரிமையாளரை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரி வில்லியனூர் அடுத்த 10 கண்ணு 6 முனை சந்திப்பில் கிராம மக்கள் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தால் விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் சாலையில் இருபுறமும் அணிவகுத்து நின்றது. இதனால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் புகார் அளித்து நடவடிக்கை எடுக்காத போலீசார் மீதும் வீட்டின் உரிமையாளர் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலந்து சென்றனர். மேலும் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்றதால் வெகுநேரம் காத்திருந்த இருசக்கர வாகன ஓட்டிகள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினார்கள். ஒரு சில வாகன ஓட்டிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போராட்டத்தில் பரபரப்பு நிலவியது. நாளைக்கு என்ன போனாங்க என்ன சொல்லுப்பா. கவனிச்சிக்கலாம். பாதிக்கப்பட்டவங்க வந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க வெளியே இதுக்கப்புறம் அந்த வீட்டுல எந்த ஒரு உயிர்ப்பா கூட இது எல்லாரோட எண்ணமும் அதுதான். இதுக்கு முன்னாடி வந்தா பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாதகமா போலீஸ் இருக்கணுமா, ஆப்போசிட் ஆள் இருக்கணுமா? இவர் இதை தானே பண்றாரு. தொடர்ந்து இங்க கேளுங்க. எஸ்ஐ வந்துன்னா அவர் வந்து இங்க இருந்து இருக்கக்கூடாது. வில்லியனூர் காவல்ல இருந்து அவர் மாத்தீங்களா? பல பேர் பாதிக்கணும். அவர் வந்து நடவடிக்கை எடுத்து மாத்தணும். இதுதான் சொல்லிடுற உத்தரவாதம். இந்த மறியலுக்கு முக்கிய காரணம் எஸ்ஐ தான். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் 10வது மகோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திருத்தேரில் 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் ஓம் நம சிவாய கோஷத்துடன் இழுத்து வழிபட்டனர். புதுச்சேரி காந்தி வீதியில் அமைந்துள்ளது புகழ்பெற்ற அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தின் ஸ்ரீ பராபவ வருஷத்திய 40ஆம் ஆண்டு மகோற்சவ விழா 22ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனையடுத்து தினம்தோறும் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ரிஷப வாகனம், நாக வாகனம், பூத வாகனம் உள்ளிட்ட பல்வேறு வாகன சேவையில் திருவிதி உலா நடைபெற்றது. இதனையொட்டி முக்கிய நிகழ்வான திருத்தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட வேதபுரீஸ்வரர் திருத்தேரில் வைக்கப்பட்டு நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஓம் நம சிவாய கோஷத்துடன் திருத்தேரினை முக்கிய வீதிகளின் வழியாக இழுத்துச் சென்றனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வேதபுரீஸ்வரர் வழிபட்டு சென்றனர். இந்த திருத்தேர் விழாவில் பாஜக மாநில தலைவர் BP ராமலிங்கம் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பில் நடைபெற்ற சைக்கிள் பேரணியில் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 2981 சார்பாக ரோட்டரி சைக்கிள் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. சைக்கிள் ஓட்டுவதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் குறித்து விழிப்புணர்வாக ஜோன் 5 அனைத்து சங்கங்களும் சேர்ந்து நடத்திய இந்த பேரணியை ஜோன் 5 சங்கத்தின் அசிஸ்டன்ட் கவர்னர் கந்தன் தொடங்கி வைத்தார். புதிய பைபாஸ் கம்பன் நகர் ரயில்வே கேட் அருகில் ஆரம்பித்து மரப்பாலம் சிகில் நிறைவு பெற்றன. இதில் ROCT தலைவர் பாக்கியராஜ், மெரினா தலைவர் சரவணன், லேகசி தலைவர் பழனி ஆகியோர் முன்னிலையில் ரோட்டரி உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சைக்கிளிங் டாம்பி ஜோன் 5 லெகசி ROCT மெரினா ஃபீனிக்ஸ் டிவிஷன் சார்பாக சைக்கிளிங் ஸ்டார்ட் ஆகிறது.
புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டில் பொதுமக்கள் சாலை மறியல். குடிநீர் பிரச்சனையால் போக்குவரத்து பாதிப்பு. புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதிக்குட்பட்ட சேதராப்பட்டு பகுதியில் பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததால் காலை முதல் குடிநீர் விநியோகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக கூறி அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சேதராப்பட்டு பகுதியில் உள்ள பல்வேறு குடியிருப்புகளுக்கு பிரதான குடிநீர் குழாய் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதான குடிநீர் குழாய் உடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் காலை முதல் பல பகுதிகளில் குடிநீர் வராததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். குறிப்பாக வீட்டு உபயோகத்திற்கான தண்ணீர், சமையல் மற்றும் அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டதாக பெண்கள் மற்றும் முதியவர்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பலமுறை தகவல் தெரிவித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் ஒன்று திரண்டு முக்கிய சாலையில் அமர்ந்து திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறை மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். உடைந்த குடிநீர் குழாயை உடனடியாக சீரமைத்து விரைவில் குடிநீர் விநியோகம் செய்யப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்ததை தொடர்ந்து பொதுமக்கள் சாலை மறியலில் கைவிட்டு கலந்து சென்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியது. காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் வைகாசி மகோற்சவ திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ளது பழமை வாய்ந்த ஸ்ரீ வீரம்மா காளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோற்சவ பெருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு மகோற்சவ பெருவிழா 16ஆம் தேதி பந்தல்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று திரவிய பொடி, மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் ஸ்ரீ வீரம்மா காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு வெள்ளி அங்கியுடன் கூடிய சந்தனக்காப்பு அலங்காரத்தில் அம்பாள் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அப்போது அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இந்த திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கை மகாலட்சுமியாக நினைத்து விளக்குக்கு பூஜை செய்தனர். மலர்கள் மற்றும் குங்குமத்தால் பூஜை செய்தனர். பூஜையின் இறுதியில் குத்துவிளக்கு, மகா தீபாராதனையும் ஆர்த்தியும் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு மக்களை பாதிக்கும் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும். புதுச்சேரி அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்கி மக்களை காப்பாற்ற வேண்டுமாகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்டோ தொழிலாளர்கள் கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் அரசு அச்சகம், பிரெஞ்சு கார்னர் பேக்கரி அருகில் பாக்கம் முடியான்பட்டு அருகில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் வேலைவாய்ப்பு இல்லாமல் மக்கள் வருமானமின்றி கஷ்டப்பட்டு வருகிறார்கள். பெட்ரோல், டீசல், கேஸ் விலையை உயர்த்தியதனால் அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலை பல மடங்கு உயர்ந்து வருகிறது. வாங்கும் சக்தியை இழந்து மக்கள் கஷ்டப்படும் நிலை உருவாகியுள்ளது. குறிப்பாக ஆட்டோ தொழிலாளர்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வு காரணமாக வருமானம் இழப்பு ஏற்பட்டு வருகிறது. எனவே மத்திய அரசு பெட்ரோல், டீசல், கேஸ் விலை உயர்வை திரும்பப் பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி அரசு மக்களை பாதுகாக்க பெட்ரோல், டீசல், கேஸ் ஆகியவற்றிற்கு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மாநில ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் சார்பில் கோரிக்கை முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இப்போராட்டத்திற்கு ஆட்டோ சங்க மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம், மாநில தலைவர் பாளையத்தான், மாநில பொருளாளர் செந்தில் முருகன் ஆகியோர் தலைமை வகித்தனர். ஆட்டோ சங்க மாநில கௌரவ தலைவர் ராமதாஸ், மாநில செயல் தலைவர் சதீஷ், மாநில துணை பொது செயலாளர் ஜீவா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் மாநில நிர்வாகிகள், மாநில துணைத் தலைவர்கள் பிரகாஷ், நடனமூர்த்தி, தயாளன், ஜெயபால், ராஜி, சுகுமார் பலர் கலந்து கொண்டனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள்.
புதுச்சேரியில் வரும் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் பாதுகாப்பு சோதனை நடத்தப்பட்டது. புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து வரும் 4ஆம் தேதி அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் இந்த விடுமுறை நாட்களில் பள்ளி வாகனங்களை சீரமைக்கும் பணியில் கல்வி நிறுவனங்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்கிடையே புதுச்சேரி போக்குவரத்து துறை அதிகாரிகள் மாணவ மாணவிகளின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்கள் பயணம் செய்யும் கல்வி நிறுவன வாகனங்களை ஆய்வு செய்யும் 2 நாள் சிறப்பு முகாம் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள கனரக முனையத்தில் இன்று தொடங்கியது. இந்த முகாமில் புதுச்சேரி பகுதியிலிருந்து 1164 பள்ளி மற்றும் கல்லூரி பேருந்துகள் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. வாகன ஆய்வாளர்கள், உதவி வாகன ஆய்வாளர்கள் தலைமையில் குழு அமைக்கப்பட்டு ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். பேருந்தில் GPS கருவி, வாகனத்தின் தகுதி சான்றிதழ் காப்பீடு, பர்மிட், முதலுதவி பெட்டி, தீயணைப்பு கருவிகள், ஜன்னல்களில் கிடைமட்ட கிரில்கள், அவசர காலத்தில் வெளியேறும் கதவு, பேருந்தின் கதவுகள், உறுதியான பூட்டுக்கள், வேக கட்டுப்பாட்டு கருவி, புகையில்லா சான்றிதழ், ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு, மாணவர்களுக்கு பாதுகாப்பிற்கும் மேற்கொள்ள வேண்டிய அவசியமான நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், போக்குவரத்து ஆணையர் அமன் சர்மா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். மேலும் குழந்தைகளை வைத்து வாகனங்களை இயக்கும் பொழுது மிகவும் கவனமாக வாகனத்தை நிதானமாக இயக்க வேண்டும். பள்ளி கல்லூரி வாகன ஓட்டுநரின் ஓட்டுநர் உரிமம் மற்றும் குற்றப்பிரிவினை சரிபார்த்த பின் நடத்துனருக்கு அடையாள அட்டை சீருடை வழங்கி பணியில் அமர்த்தப்பட வேண்டும் என போக்குவரத்து அதிகாரிகள் பள்ளி நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள சலானி ஜுவல்லரி மார்ட் திறப்பு விழா நேற்று நடைபெற்றது. விழாவில் சலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் ஜெயந்திலால் சலானி வரவேற்றார். சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி, சினிமா நடிகை ராக்ஷி கண்ணா ஆகியோர் கலந்து கொண்டு சலானி ஜுவல்லரி மார்ட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். சலானி குடும்பத்தை சேர்ந்த ரிஷப் சலானி, கௌதம் சலானி, ஸ்ரீபால் சலானி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள், தொழிலதிபர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சலானி குழுமத்தின் நிறுவன இயக்குனர் கூறுகையில், சலானி ஜுவல்லரி மார்ட் தங்கம், வெள்ளி மற்றும் வைர நகைகள் பாரம்பரியம், புதுமை, கலைத்திறன் மற்றும் நவீன நேர்த்திகளுடன் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. வெள்ளி பொருள்களுக்கு என தனியாக முதல் தளத்தில் சமகால, பழங்கால, பாரம்பரிய, கைவினை மற்றும் தனித்துவமான வெள்ளி நகைகள் ஒவ்வொரு தலைமுறையினரும் கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. சென்னை, மதுரையில் வலுவான மற்றும் வெற்றிகரமான இருப்பை கொண்டு வாடிக்கையாளர்களின் இதயங்களை வென்றுள்ள சலானி ஜுவல்லரி மார்ட் புதுச்சேரியில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இங்கு ஒவ்வொரு ஆபரணமும் அழகின் கதையை சொல்லும், ஒவ்வொரு படைப்பும் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும், ஒவ்வொரு பளபளப்பும் கொண்டாட்டத்தின் சின்னமாக விளங்கும் ஓரிடத்தை காண வருமாறு சலானி ஜுவல்லரி மார்ட் நகை பிரியர்களை அன்புடன் அழைக்கிறோம் என்றார். முன்னதாக வணிக வளாகத்தில் உள்ள தனியார் திரையரங்கில் நடந்த நிகழ்ச்சியில் சலானி ஜுவல்லரி மார்ட்டின் விளம்பர தூதகர் ராக்ஷி கண்ணா நியமிக்கப்பட்டார். அவர் பேசுகையில், புதுச்சேரியில் சலானி குழுமத்தின் விளம்பர தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ளது மிக மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா, அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை ஒட்டி ரெட்டியார்பாளையம் அஜித் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் TPR செல்வம் மற்றும் சிவசங்கர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். மேலும் பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், புரொஃபஷனல் காங்கிரஸ் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தான வைகாச பிரம்மோற்சவ விழாவின் நிறைவு நிகழ்ச்சியான தெப்போற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தான பிரம்மோற்சவ விழா கடந்த மாதம் 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுக்கிரக மூர்த்தியாக விளங்கும் இவ்வாலய வைகாசி பிரம்மோற்சவ விழாவின்
நிறைவு நிகழ்ச்சியாக பிரம்ம தீர்த்தத்தில் மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் திரு கல்யாண சுந்தரர் திரு கார்த்தியாயினி சமேத உலாவரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரம்மோற்சவ விழாவின் தெப்போற்சவம் முன்னிட்டு சிறப்பு வான வேடிக்கையில் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க சுவாமிகள் 3 முறை தெப்பத்தில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதின ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி சுப்பிரமணிய உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தெப்ப உற்சவ விழாவை முன்னிட்டு திருநள்ளாறு காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி பிறந்தநாள் விழா. புதுச்சேரி சிறப்பு பூஜை, அன்னதானம், நலத்திட்ட உதவிகள். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் சார்பில் சிறப்பு பூஜைகள், கொடியேற்ற நிகழ்ச்சிகள், அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் வெகு விமர்சையாக நடைபெற்றன. பிறந்தநாளை ஒட்டி காலை பாண்டிச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றதுடன் தங்கத்தேர் இழுக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து மிஷன் வீதி புசி சந்திப்பில் ராஜ்பவன் வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பில் காங்கிரஸ் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை போத்தீஸ் அருகிலும் நெல்லித்தோப்பு அண்ணாநகர் சந்திப்பிலும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்பாட்டில் காங்கிரஸ் கொடியேற்றி இனிப்புகள் வழங்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மேலும் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் ஏற்பாட்டில் கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது. பகல் நேரத்தில் ரெட்டியார்பாளையம் அஜேஷ் நகர் பகுதியில் புரொஃபஷனல் காங்கிரஸ் தலைவர் கிருஷ்ணபாரதி ஏற்பாட்டில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமியின் இல்லத்தில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன் தலைமையில் ஹோஸ்பீஸ் கான்வென்ட் இல்லத்தில் இரவு விருந்து வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 2 வாரங்களுக்குள் தமிழக அரசின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை. நிதியமைச்சர் மரிய வில்சன் தகவல். போலீசாரை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள். 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. வேதபுரீஸ்வரர் கோவில் தேரோட்டம். திரளான பக்தர்கள் பங்கேற்று வடம் பிடித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.